கிருஷ்ணா, போன காரியம் என்னவாயிற்று? தாத்தா யுத்தத்தில் வீழ சம்மதித்து விட்டார். அப்படியா? உண்மையிலேயே சம்மதித்து விட்டாரா? தர்மம் வாழ தான் வீழ்வேன் என்றார். அரசே, எனக்கு இப்போது நம்பிக்கை வந்துவிட்டது. உண்மையிலேயே எனக்கு இப்போது நம்பிக்கை வந்துவிட்டது. நான் பூண்ட சபதத்தில் வெற்றி பெறுவேன். நாம் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவோம். நம் தடை தகர்ந்தது. என் வீரத்திற்கு தடையாக இருந்த தாத்தா யுத்தத்தில் வீழப் போகிறார். இனி என் பராக்கிரமத்தை யுத்தத்தில் காட்டுவேன். கௌரவர்களை காத்து நின்ற கடவுள் வீழ சம்மதித்து விட்டது. இனி நம் வெற்றியை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? ஆம், ஒழிந்தார்கள் கௌரவர்கள். ஆஹா ஆஹா, இதுதான் மனித பிறப்பின் விசித்திரமோ? ஒரு மனிதரின் மரணத்தில் உங்களுக்கெல்லாம் இத்தனை மகிழ்ச்சியா? கிடைக்கப் போகும் வெற்றியை நினைத்து வீழப்போகும் மனிதனின் மகிமையை மறந்து போனீர்களே. குருவம்சத்தின் தலைமகன், அத்தினாபுரத்தின் காவலன், கங்கையின் மைந்தன், மனிதர்களில் மகத்தான மனிதன், இத்தனைக்கும் மேலாக உங்களையெல்லாம் தோளிலும் மாரிலும் தூக்கி வளர்த்த அன்பிற்குரிய தாத்தா, அவர் மரணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது இல்லையா? உங்கள் லட்சிய வெறியில் ஒரு மனிதனின் மகத்துவத்தை மறந்து போனீர்களே. உண்மை கிருஷ்ணா, பிதாமகர் எத்தனை மகத்தான மனிதர்! அவர் ஒரு ஆலமரமாக தழைத்து குருவம்சத்தை தன் நிழலிலே காத்து நின்றார். அவரை பேரோடு சாய்க்க துணிந்து விட்டோமே. அந்த கொடியவன் துரியோதனன் எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டான் கிருஷ்ணா. நம் நேசத்திற்குரிய தாத்தாவிடமே அவரது மரணத்தை நம்முடைய வரமாக கேட்கும் நிலைக்கு ஆளாகி விட்டோமே. கிருஷ்ணா, பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டும் கள்வன் நீ. பீஷ்மரிடம் அழைத்துச் சென்றதும் நீ. இப்போது கேள்விகளை எங்களிடம் கேட்கிறாயே. யாரை இழந்தேனும் இந்த தர்ம யுத்தம் நடந்தாக வேண்டும். எனவே ஆக வேண்டியதை கவனிப்போம். இனி என்ன? கடும் யுத்தம்தான். பீஷ்மரே சம்மதித்தாலும் அவரை வீழ்த்த இறைவன் அனுமதி பெற வேண்டும். ஏனெனில் நினைத்தபோது மரணம் என்ற வரம் கிட்டத்தட்ட இரவாவரம் போன்றதுதான். யுத்த காளியின் அனுமதி பெற வேண்டியது அவசியம். ஆம், அன்னை காளி தேவிக்கு களபலி கொடுப்பதின் மூலமே பீஷ்மரை வீழ்த்த முடியும். சகாதேவா, நீயே சாஸ்திரம் அறிந்தவன். யாரை களபலியாக கொடுப்பது? இது குறித்து உன் சாஸ்திரம் என்ன கூறுகிறது? களபலி கொடுப்பது அத்தனை எளிதான விஷயம் அல்ல. ஏன்? அதில் அப்படி என்ன சிரமம் இருக்கிறது? களபலிக்காக நாம் தேர்ந்தெடுக்க உள்ள வீரன் 32 லட்சணங்கள் பொருந்தியவனாக இருக்க வேண்டும்.
இத்தனை லட்சணங்களும் பொருந்திய வீரன் கிடைப்பது அத்தனை சுலபமல்ல. அப்படி ஒரு வீரன் நம் படையில் எவரும் இல்லையா? ஏன் இல்லை? 3 பேர் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? முதலாம் அவர் அண்ணன் அர்ஜுனன். அர்ஜுனனா? ஐயோ, இது என்ன கொடுமை! அவரை இழக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். அடுத்தது யார்? வேறு யாரும் இல்லை, நீயேதான். இது என்ன கொடுமை? அர்ஜுனனுக்கு தேரோட்ட வந்ததால் வந்த வினையோ? மூன்றாவது வீரன் அர்ஜுனனின் புத்திரன் அரவான். அரவான் எந்த சுகத்தையும் அறியாத இளைஞன். அவனை பலி கொடுப்பதில் நியாயமில்லை. கிருஷ்ணனின் வழித்துணை நிச்சயம் நமக்கு இறுதி வரை தேவை. ஆகவே களபலியாக நான் சம்மதிக்கிறேன். அரசே, இதற்கு ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். அர்ஜுனா, பாண்டவ படைகளின் பலம் நீ. உன் வீரத்தைக் கொண்டு சாதிக்க வேண்டியவை ஏராளம் உள்ளன. ஆகவே நான் வெறும் தேரோட்டி. என்னை பொறுத்தவரை இந்த தர்ம யுத்தம் நடந்தே தீர வேண்டும். ஆகவே நான் களபலியாக சம்மதிக்கிறேன். அண்ணா, இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ இன்றி நாங்கள் இருக்க மாட்டோம். களபலியாக நான் சம்மதிக்கிறேன். மகனே, அரவான் வேண்டாம். தந்தையே, என்னை மன்னிக்க வேண்டும். என்னை என் தாய் உலூபி அனுப்பி வைத்ததன் உட்பொருளை நான் இப்போது உணர்கிறேன். அவள் என்னை அனுப்பி வைத்த தருணத்தில் உயிரை கொடுத்தேனும் நீ பாண்டவர்களுக்கு வெற்றியை ஈட்டுத் தர வேண்டும் என்று கட்டளையிட்டால் என் தாயின் கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டிய தருணம் இதுவே. தயவு கூர்ந்து யாரும் இதை மறுக்க வேண்டாம். தீர்ந்தது பிரச்சனை. வேறென்ன சகாதேவா? அரவானை களபலி கொடுத்து விடலாம் அல்லவா? களபலியாக கொடுக்க இருப்பவரின் இறுதி விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த களபலி பூர்த்தியடையும். அரவான், உன் இறுதி ஆசைதான் என்ன? எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். மரணத்தை தழுவும் உனக்கு எதற்கு திருமணம்? ஒருவனின் மரணத்திற்கு பிறகு அவனை மணந்த மனைவியே கண்ணீர் விட்டு மாரடித்து ஒப்பாரி வைத்து கதறி அழுவாள். தன் கணவன் கட்டிய தாலி கொடியையும் மாங்கல்யத்தையும் பூவையும் பொட்டையும் இழப்பாள். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிட்ட வேண்டும். உடனே அரவானுக்கு மணப்பெண்ணை தேடி வாருங்கள். திருமண ஏற்பாடுகள் நடக்கட்டும்.
முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மணப்பெண் எங்கே? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? மணப்பெண் எங்கே? இளவரசருக்கு வணக்கம். என்ன விஷயம்? இந்த இரவு வேளையில் அவசர கதியில் அரவானுக்கு பெண் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களுக்கு மதிக்கெட்டு விட்டதா? இந்த நேரத்தில் அரவானுக்கு திருமணம் செய்ய அப்படி என்ன அவசியம் வந்தது? இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது மருமகனே. மாமா, என்ன விஷயமாக இருக்கும்? ஒற்றனே, நீ தொடர்ந்து அங்கே நடப்பதை கண்காணித்து வந்து ஒற்றுக்கூறு. உத்தரவு அரசே. அப்படியா? நான் அறிவித்தது போல் அரவானை மணக்கும் பெண்ணுக்கு பொன்னும் பொருளும் ராஜ்யமும் வழங்குவதாக கூறினீர்களா? கூறிவிட்டோம். ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனையே பெரிதாக நினைக்கிறாள். அவனால் கிட்டும் மாங்கல்யத்தையும் பொட்டையும் பூவையுமே செல்வத்தை எல்லாம் விட பெரும் செல்வமாக கருதுகிறாள். அரவானுக்கு மணப்பெண் கிடைக்க மாட்டாள். மரணத்தை தழுவும் மணமகனை எந்த பெண்தான் விரும்புவாள்? விட்டுவிடுங்கள். கடைசி வரை பெண்ணை கல்யாணம் செய்யாத காளையாய் நான் இருந்து விட்டு போகிறேன். எந்த பெண்ணையும் சுகிக்காத காளையனாய் நான் வாழ்ந்து விட்டு மடிகிறேன். என்னை பலி கொடுங்கள். சகாதேவா, அரவானே தன் ஆசையை நிராகரித்து விட்டான். களப்பலியாக கொடுக்கப்படும் ஆத்மாவின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்றினாலே கொடுக்கும் பலியினால் அதன் பலன் ஏற்படும் என்று அதர்வண வேதம் கூறுகிறது. ஆகவே அரவானின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றியே தீர வேண்டும். அது முடியாத பட்சத்தில் அரவானை களபலி கொடுத்தும் பலனில்லை. 9 நாள் யுத்தத்தில் இரு சேனைகளுக்கும் மிக பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இருவருமே சமநிலையில் இருக்கிறோம். இதற்கு காரணம் யுத்த பலியே. நம் சார்பாக நம் இனத்திற்குள்ளே யாரையும் இதுவரை யுத்த பலி கொடுக்கவில்லை. நம் சார்பாக நம்மில் ஒருவர் யுத்த பலி கொடுக்கப்படவில்லை என்றால் நாம் போரில் வெற்றி பெற இயலாது. அரவான் நம் சார்பாக இதற்கு தயாராக இருக்கும்போது அவன் ஆசையை நிறைவேற்றினால் மட்டுமே இதில் வெற்றி பெற முடியும். இது காலத்தின் கட்டாயம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த அரவானை யார் கணவனாக ஏற்றுக்கொள்வார்? யார் மனம் முடிப்பார்?
எப்படியோ இந்த தர்ம யுத்தம் நடந்தாக வேண்டும். உங்களுக்கு வெற்றி உண்டாக வேண்டும். ஆகவே நானே பெண்ணாக உருமாறுகிறேன். அரவானை மணக்கிறேன். அவனது இறுதி விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். तन्नो गौरी प्रचोदया स्वाहा ॐ अग्नजे स्वाहा अग्नजे तन्नमः सोमाय स्वाहा सोमाय तन्नमः वाजवे स्वाहा वाजवे तन्नमः सूर्याय स्वाहा सूर्याय तन्नमः ॐ हिरण्यवर्णां कर्णीं सुवर्णरजस्रजां चन्द्रां हिरण्मये लक्ष्मीं च सकलवाद्यं ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते माङ्गल्यं तन्तुनानेनामुपजीवनहेतूनां कण्ठे भद्रामिं शुभहे त्वं जीव शरदां शतं माङ्गल्यधारणो शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शतमानं भवति शताय पुरुषः सतेन्द्रजम् आजुषेवेन्द्रजे प्रजतिष्ठति जनं धान्यं वशं वदम् வெட்டு. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? கட்டிய தாலி மஞ்சள் காயவில்லை, நெற்றியிலே இட்ட திலகம் கலையவில்லை, சூடிய மலர் இன்னும் உதிரவில்லை, சுடர்விடும் முகத்தை கூட காணவில்லை. என்னை கண்ணீரிலே மிதக்க விட்டு சென்றாயே, என் கண்ணாளனே சென்றாயே, கண்ணாளனே சென்றாயே, என் கண்ணாளனே. என் கண்ணாளனே என்னை விட்டு சென்றாயே. அரசே, அரவானுக்கு திருமணம் செய்து வைத்து உடனே அவனை களபலி கொடுத்து விட்டார்கள் அரசே. அரவான், நீ ஆத்மபூர்வமாக கொடுத்த பலியை நான் ஏற்றுக்கொண்டேன். தர்மத்தை காக்க நீ உயிர் தியாகம் செய்துள்ளாய். நீ ஈசனின் அம்சம் என்பதால் உன்னை கோத்தாண்டவராக மக்கள் வணங்குவார்கள். ஆணிலிருந்து தோன்றிய திருநங்கைகள் உன்னை மணந்து உனக்கு பொட்டையும் பூவையும் மஞ்சளையும் இழப்பார்கள். ஆகவே இந்த களபலி எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறியது. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். அன்னையே, நான் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் இறுதி வரை பங்கேற்க விரும்பினேன். ஆனால்
அது நிராசையாக உள்ளது. அதை நிறைவேற்றினால் நான் சந்தோஷம் அடைவேன். உனது விருப்பம் நிறைவேறும். யுத்தம் முடியும் வரை உன் தலை உயிரோடு இருக்கும். அதனால் நீ யுத்தத்தை முழுமையாக பார்க்க முடியும். மாமா, தங்கள் ஒருவரின் வருகைக்காகத்தான் இத்தனை பேரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். மாமா, முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய இந்நேரத்தில் இவ்வாறு காலம் தாழ்த்தலாமா? மருமகனே, நாளை யுத்தத்தின் முக்கிய நாள் அல்லவா? பீஷ்மரை எப்படி காப்பது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தேன். நானும் அதைதான் யோசிக்கிறேன். பீஷ்மரை பாண்டவரிடமிருந்து காப்பாற்ற ஏதேனும் வழி இருந்தால் கூறுங்கள். நான் ஏற்கனவே கூறியதுதான். எக்காரணம் கொண்டும் பாண்டவர்கள் ஐவரும் பீஷ்மாச்சாரியாரை நெருங்க விடக்கூடாது. அது எப்படி சாத்தியம் மாமா? தினந்தோறும் அந்த அர்ஜுனன் பீஷ்மர் இருக்கும் இடத்தை நோக்கி அல்லவா தனது தேரை செலுத்துகிறான். அஞ்சாதே மருமகனே, பாண்டவர்கள் வருவார்கள். ஆனால் அவர்களை பீஷ்மரை நெருங்க விடாமல் நாம் போருக்கு அவர்களை அழைக்க வேண்டும். அவர்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும். ஆம், அது ஒன்றே பீஷ்மரை பாண்டவர்களிடமிருந்து காக்க ஒரே வழி. அதிரதிகளே, மகாரதிகளே, சமரதிகளே, நாளை நடக்கும் யுத்தத்தில் நம் அனைவரின் கவனமும் பிதாமகரை நோக்கியே இருக்க வேண்டும். யார் பிதாமகரிடம் யுத்தம் செய்தாலும் அவர்களை தடுத்து அவர்களிடத்தில் நாம் யுத்தம் செய்ய வேண்டும். அவர்கள் பிதாமகரிடம் யுத்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அத்தினாபுரத்தின் இளவரசனான துரியோதனன் பிறப்பிக்கும் பிரத்யேக உத்தரவு இது. நாங்கள் ஆமோதிக்கிறோம். தந்தையே, இப்போது துரியோதனன் சொல்வது போல் நடந்தால் நாளை யுத்தத்தில் பீஷ்மாச்சாரியாரை யாரும் வீழ்த்த முடியாது. தாங்கள் நினைத்தது நடக்கவே நடக்காது. நடக்கும். நிச்சயம் நான் நினைத்தது மட்டுமே நாளைய யுத்த களத்தில் நடக்கும். எப்படி தந்தையே? அது எப்படி தந்தையே நடக்கும்? தான் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை எப்போதும் நாம் தீர்மானிப்பதில்லை. நம் எதிரியே தீர்மானிக்கின்றான். அப்படியெனில் நாளை பாண்டவர்கள் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அல்லவா தீர்மானிக்க வேண்டும். அதை துரியோதனன் எப்படி தீர்மானிக்க முடியும்? தந்தையே, தங்களுக்குள்ள அரசியல் ஞானம் வேறு யாருக்கு வாய்க்கும்? உலகா, உறங்கி ஓய்வெடுக்கும் வேளையில் ஏன் சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? அது ஒன்றுமில்லை. நாளை பாண்டவ யுத்தத்தில் ஒருவர் வீழப் போகிறார் அல்லவா, அதை நினைத்து சிரித்துக் கொண்டிருந்தேன். ஓய்வெடுக்கும் வேளையில் ஓயாமல் போரை பற்றி சிந்திக்கிறார். பலே. மருமகனே, நாளைய போர் குறித்து உனக்கு ஏதேனும் சந்தேகமா? மாமா, உறுதிமொழி எடுத்த பிறகு சந்தேகம் வருமா? ஏதோ சிரிப்பு குரல் கேட்டதே என்று வந்தேன். நான் வருகிறேன். உலோகா, நிலைமைக்கு தக்கவாறு சமாளித்து சகுனியின் மகன் என்பதை நிரூபித்து விட்டாய்.
தாயே, உன் பிள்ளை தேவவிரதன் வந்திருக்கிறேன். உன்னை காண வேண்டும். உன் ஆசி இந்த பிள்ளைக்கு வேண்டும் அம்மா. அம்மா, இனி ஒரு முறை உன் மடி தேடி ஓடி வரும் வாய்ப்பு ஏற்படப் போவதில்லை. அம்மா, உன்னை காண வேண்டும் அம்மா. அம்மா, அம்மா, வந்து விட்டாயா அம்மா? மகனே தேவவரதா, கலங்காதே. உன் அன்னை கங்காதேவி உனக்காக வந்திருக்கிறேன். இனி நான் உன்னை காண்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அம்மா. மைந்தனே, உன் குரலில் துயரம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அதே சமயம் ஆனந்தம் நர்த்தனம் ஆடுகிறது. இந்த இரட்டை மனநிலை உனக்கு எதற்காக வந்ததென எனக்கு புரியவில்லை. அம்மா, தந்தையின் ஆணைப்படி இந்நாள் வரை அத்தினாபுரத்தின் காவலனாக வாழ்ந்து வந்தேன். அந்த வாழ்வு இன்றோடு முற்றுப் பெறுகிறது. எனக்கு பிறகு அத்தினாபுரத்தின் நிலை என்னவாகுமோ என்ற கவலை என்னை வாட்டுகிறது. அதனால் என் குரலில் துயரம் தழும்புகிறது. அதே நேரம் தர்மத்தை காப்பதற்காக நான் இன்று மரணத்தை ஆறத் தழுவ உள்ளேன். அதனால்தான் எனக்கு இந்த ஆனந்தம். இதில் நீ துயரப்படவோ ஆனந்தப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. இந்த மண்ணில் பிறப்பெடுத்த ஒவ்வொரு உயிரும் தனது நோக்கம் நிறைவேறிய பின் விடைபெறுவது இயல்பே. 8 வசுக்களின் தலைவனாக நீ பிறந்த அன்றே விடை பெற்றிருக்க வேண்டியவன். ஆனால் நீ ஆற்ற வேண்டிய கடமை இன்னும் இருந்ததால் இத்தனை காலம் நீ உயிர் தரித்திருந்தாய். ஆனால் இப்பொழுது உன் கடமையை முடித்து விட்டாய். அம்மா, நீ சொல்வதும் சரிதான். ஆனால் எனக்குள் ஒரு கேள்வி என்னை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. என்ன கேள்வி அது? நான் அத்தினாபுரத்தின் காவலனாக என் கடமையை செய்ய மறந்து விட்டோனோ என்பதே என் நெஞ்சை உறுத்தும் கேள்வி. நீ அத்தினாபுரத்தின் காவலன் என்பதை விட தர்மத்தின் தலைமகனாக இருப்பதையே உன் அன்னையான நான் விரும்புகிறேன். உலகில் தர்மமே தலை சிறந்தது. அந்த தர்மம் வெல்ல வேண்டும். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க்கை புரியாத போது தொடங்குகிறது, புரிகின்ற போது அது முடிந்து விடுகிறது. நன்றி அம்மா. புறப்படலாம் கிருஷ்ணா. கொஞ்சம் பொறு. இன்னும் ஒருவர் வரவேண்டும். இன்னும் ஒருவர் வர வேண்டுமா? யார் அது கிருஷ்ணா? சிகண்டி, நீ இன்று அர்ஜுனனின் ரதத்தில் ஏறிக்கொள். சிகண்டி, ஒரு கணம் நில். கிருஷ்ணா, சிகண்டியை இன்று எதற்காக என் தேரில் ஏற சொல்லுகிறாய்? உன் தாத்தா பீஷ்மாச்சாரியரை வீழ்த்த வேண்டாமா? இது சத்திரிய தர்மத்திற்கு எதிரானது. ஒரே ரதத்தில் 2 ரதிகள் இருந்து சத்ருவை சம்ஹாரம் செய்வது தவறு கிருஷ்ணா. நான் இதற்கு உடன்பட மாட்டேன். அர்ஜுனா, இது சத்திரிய தர்மம் பேசும் தருணம் அல்ல.
க்ஷத்ரிய தர்மத்தை விட உலகத்தின் கர்மத்தை காப்பதுதான் சிறந்தது. ஆகவே நீ சிகண்டிக்கு வழிவிடு. அது முடியாது கிருஷ்ணா. அர்ஜுனா, என் வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னையும் மீறி உனக்கு உன் தாத்தாவின் மேல் பாசம் பெருக்கெடுக்கிறது, அப்படித்தானே? இல்லை கிருஷ்ணா, இல்லை, ஒருபோதும் அப்படி இல்லை. ஆனால் இது நீதி என்று என் மனதிற்கு படவில்லை. பார்த்தா, நீதியும் நானே, தர்மமும் நானே. இதில் உனக்கு குழப்பம் தேவையில்லை. நான் நடத்தும் பாதையில் நம்பிக்கையோடு நட. அர்ஜுனா, கிருஷ்ணன் தர்மத்தை மட்டும் அறிந்தவன் அல்ல, இந்த தர்ம யுத்தத்தை அறிந்தவன். அவன் சொல்வதை கேள். அர்ஜுனா, இன்றைய யுத்தம்தான் இந்த குருட்சேத்திர யுத்தத்தின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கப் போகிறது. எனவே கிருஷ்ணர் கூறுவதை கேளுங்கள். தயை கூர்ந்து இதை மறுக்க வேண்டாம். அர்ஜுனா, குழப்பம் வேண்டாம். கிருஷ்ணன் கூறும் எதுவும் நமது நலத்தின் பொருட்டே. அவன் கூறுவதை கேள். அர்ஜுனா, உன்னை நற்கதியில் கொண்டு சேர்ப்பேன். என்னை நம்பு. என் விஸ்வரூப தரிசனம் கண்ட பின்பும் உனக்கு ஏன் இந்த தயக்கம்? கிருஷ்ணா, நீயே கதி என்று சரணடைந்தேன். உன் வாக்கே எனக்கு தெய்வத்தின் வாக்கு. சிகண்டி, ரதத்தில் ஏறு. கிருஷ்ணா, புறப்படலாம். வலிக்கிறது தந்தையே, வலிக்கிறது தந்தையே. வலிக்கட்டும், வலிக்கட்டும். உன் ஊனமுற்ற கால்களோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அந்த குரு வம்சத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உன் மனம் வைராக்கியத்தில் நிலைத்திருக்கட்டும். தந்தையே, உங்களின் ஆணைப்படி நான் குரு வம்சத்தை ஒழிக்காமல் உறங்க மாட்டேன். நம் வம்சத்தை அழித்த பீஷ்மனின் வம்சத்தை அழிக்காமல் விட மாட்டேன். இப்போது நான் இறக்கப் போகிறேன் தந்தையே. என் சதைகள் வேண்டுமானால் அழிந்து போகலாம் தந்தையே, ஆனால் என் எலும்புகள் அழியாது தந்தையே. என் எலும்பை கொண்டு நீ பகடைகள் செய்து கொள். அந்த பகடைகள் நீ சொல்வதை சொன்னபடி கேட்கும். என் எலும்பினால் பகடைகளை செய்து கொண்டு அந்த ஒரு வம்சத்தை நீ பூண்டோடு அழித்துவிடு, அழித்துவிடு. தந்தையே, தங்களுக்கு பகடையாட்டத்தின் மீது அபார பிரேமை உண்டு என்பது யாவரும் அறிந்ததே. ஆனால் வாள் ஏந்த வேண்டிய இத்தருணத்திலும் தாங்கள் பகடைக்காயை ஏந்தி கொண்டிருப்பது வியப்பாக உள்ளது. மகனே உலூகா, இன்று கௌரவர்களும் பாண்டவர்களும் வாள் ஏந்துவதற்கு காரணம் இதோ நான் ஏந்திக் கொண்டிருக்கும் இந்த பகடை காய்கள் தான். புரிகிறது தந்தையே. உங்களது மதியுகத்தால் நாட்டையே துண்டாடினீர்கள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே யுத்தத்தை உருவாக்கினீர்கள். உங்களது லட்சியத்தை ஈரேற்றியது இந்த பகடைகள் தான் என்பதை நான் அறிவேன். ஆம், இன்றைய யுத்தத்தில் அந்த பீஷ்மன் வீழப் போகிறான்.
நம் குலத்தை அழித்த அந்த பீஷ்மன் அழியப் போகிறான். தந்தையே, பீஷ்மர் விரும்பும் போது தன் மரணத்தை பெறும் வரம் பெற்றவராயிற்றே, அவர் எப்படி யுத்தத்தில் வீழ்வார்? அந்த கிருஷ்ணன் வீழ்த்துவான். அதற்கான வேலைகளை அவன் நேற்றே துவங்கிவிட்டான். தந்தையே, அனைவரும் யுத்தத்திற்கு ஆயத்த நிலையில் இருக்கிறார்கள். தங்களின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைந்து வாருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுக்குள்ளேயே புதைத்து வையுங்கள். யாராவது கண்டு கொள்ளப் போகிறார்கள். உண்மைதான் உலோகா. நீ முன்னே செல். இதோ நான் பின்னே வருகிறேன். அப்படியாகட்டும் தந்தையே. குரு வம்சத்தின் அழிவு, இதில் நான் கலந்து கொள்ளாமல் இருக்கலாமா? அரசி, 10ஆம் நாள் யுத்தம் தொடங்கியது. கிருஷ்ணன் பாஞ்சன்ய சங்கு எடுத்து ஊதுகிறான். பாண்டவ படைகள் திமிர்த்து நிற்கின்றன. பாண்டவ சேனை தேவ வியூகம் வகுத்து நிற்கிறது. கௌரவ சேனை அசுர வியூகம் வகுத்து நிற்கிறது.